பார்க்கவே முடியலை. பார்க்கலான்னு வந்தால் வீட்டில் ஆளே இருக்கிறதில்ல. இப்போனா இருக்காங்களா இல்லையான்னு தெரில. வீடு என்னமோ திறந்து தான் வச்சுருக்கு, ஆனால் உள்ளே ஆள் இருக்காங்களா இல்லையான்னு தெரியலையே. நம்ம வேற அண்ணன்கிட்ட சொல்லிட்டு வந்தோம் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வரேன்ட்டு. அவன் அம்மா கிட்ட சொல்லியிருப்பான். இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக போகணும், அப்புறம் லேட் ஆகிடுச்சுன்னா அம்மா திட்டுவாங்க. சரி உள்ளேயே போய் பார்த்துருவோம். இங்கேருந்து கூப்பிட்டாலும் பாட்டிக்கு காது கேட்காது. உள்ளேயே போய் பார்ப்போம் இருக்காங்களா இல்லையான்னு. பாட்டி ஆளையே காணோம். எங்கே தான் போனாங்கன்னு தெரியல. கதவை கூட சாத்தாமல் போயிடுறாங்க. கேட்டால் வீட்டில் என்ன வைரம் வைடூரியமாக இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. ஒரு குரங்கு வந்து ஒரு நாள் பாத்திரத்தெல்லாம் உருட்டிட்டு போனோம். அப்புறம் தான் இந்த பாட்டி வழிக்கு வருவாங்க. பாட்டியை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. பார்க்கலான்ட்டு வந்தால் வீட்டில் ஆளையே காணோம். ஃபோனை வச்சுருந்தாங்க, அதை கூட தாத்தா கிட்டே கொடுத்துட்டாங்க. மாதம் அதுக்கு ஏன் 150 ரூபா போடுறது? நான் என்ன யார்கிட்ட பேச போகிறேன்? எனக்கு என்ன வேணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்துட்டு போனால் போதும். நான் யார்கிட்ட ஃபோன் பேச போகிறேன்? 150 ரூபா தண்டம். அந்த 150 ரூபா வச்சு நான் எவ்வளவோ செலவு பண்ணுவேன். அப்படி இப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்லி ஃபோனை கூட தாத்தாக்கிட்டே கொடுத்துட்டாங்க. ஃபோன்லேயும் பேச முடியாத போச்சு. சரி நேரில்னா வரலான்னு பார்த்தா நேரில் வந்தாலும் வீட்டில் ஆள் இருக்கிறது இல்லை. சரி வெளியே போய் பார்ப்போம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்படி வரலன்னா கிளம்ப வேண்டியது தான். ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரியுது. பாட்டி ஏன் அவங்க வீட்டுக்கு வர மாட்டேன்றாங்கன்ட்டு. அங்கே போனால் எங்கேயும் இந்த மாதிரிலாம் சுத்த முடியாது, வீட்டிலேயே இருக்கணும். அதனால தான் தாத்தாவை கூட விட்டுட்டு பாட்டி மட்டும் தனியாக இங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அக்ஷயக்கா என்ன இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? நீங்களே ஸ்கூல்லேருந்து வந்துட்டீங்களா? காலேஜ் விட்டுட்டு நான் இன்னும் வீட்டுக்கே போகல. எங்கள் பாட்டியை பார்க்கலான்ட்டு இங்கே வந்தேன். ஆனால் பாட்டி வீட்டிலேயே இல்லை. எங்கே தான் போனாங்கன்னு தெரியல. நீங்கள் வர வழியில் எங்கன்னா பார்த்தீங்களா? அக்ஷயக்கா உங்கள் பாட்டி இந்த நேரத்தில் வீட்டிலலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க இந்த நேரத்தில் இந்த கழனி காட்டிலலாம் தொடப்பெல்லாம் இருக்கல, அதெல்லாம் பழைக்கிறதுக்கு போயிருப்பாங்க. அவங்க இதுக்கு மேலே 6 மணி இருட்டுறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் வருவாங்களே வீட்டுக்கு. அது தெரியாத நீங்கள் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஏன் சத்யாவுக்கு தெரியுமே, அவகிட்ட சொல்லியிருந்தாலே அவள் சொல்லியிருப்பாளே. அவகிட்ட சொல்லியிருப்பாதான். ஆனால் அவளுக்கு தெரியாது நான் இங்கே வந்தது. அவள் வீட்டுக்கு போகிறேன்னு கிளம்பிட்டா. சரின்னு நானும் கிளம்பிட்டேன். அப்புறம் தான் ரொம்ப நாளாச்சே பாட்டியை பார்த்துன்ட்டு அப்புறம் எங்கள் அண்ணன்கிட்ட சொல்லிவிட்டு நான் இங்கே வந்தேன் பாட்டியை பார்த்துட்டு போகலான்ட்டு. ஆனால் உள்ளே வந்தால் ஆளையே காணோம். எங்கே தான் போனாங்கன்னு தெரியல. சரி அதான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலான்ட்டு இருந்தேன். இதுக்கு மேலேயும் வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு என்ன பண்ணுறது? சரி அப்போ நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். இவ்வளோ தூரம் வந்துட்டீங்களாக்கா? அப்புறம் உங்கள் பாட்டி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. எங்கள் வீட்டுக்கு வாங்க, போய் கொஞ்ச நேரம் இருந்துக்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்புவீங்க. இல்லை சோனி, நான் வேறு எங்கள் அம்மா கிட்டே சொல்லலை. எங்கள் அம்மா கிட்டே சொல்லிட்டு வந்தால் கூட பரவாயில்ல. எங்கள் அண்ணன்கிட்ட தான் சொல்லியிருக்கேன். அப்புறம் லேட் ஆகி போனால் திட்டுவாங்க. சரி நான் கண்டிப்பாக இன்னொரு வாட்டி வரேன். ஆன்ட்டி வேறு இன்னொரு வாட்டி வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக சாப்பிட்டு போகணுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் காலேஜ் லீவ் டைமில் ஒரு வாட்டி நீ வீட்டில் இருக்கும் போது நான் வரேன், ஓகேவா? 1 டே ஃபுல்லாக வந்து இருந்துட்டு போகிறேன். இப்படியே தான் சொல்கிறீங்க, ஆனால் வரமாட்டீங்க. அப்புறம் நீங்கள் எத்தனை வாட்டி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? நான் 1 டே வந்து இருந்துட்டு போகிறேன். அப்புறம் நீங்களும் வரணும். நீயும் சத்யா 2 பேரும் வரணும், ஓகேவா? அதெல்லாம் நீங்கள் முதல்ல வாங்க, அப்புறம் பார்க்கலாம். சோனி இதுக்கு மேலேயும் இருந்தால் லேட் ஆகிடும். சரி நான் கிளம்புறேன், பாய். என்ன நீங்கள் இப்போ எப்படி போவீங்க? பஸ் கூட எதுவுமே கிடையாது. பரவாயில்ல, ஏன்னா ஆட்டோ வருதான்னு பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணால் வந்து கூட்டிகிட்டு போயிடுவான். சரி நீங்கள் போங்க. எதனா ஹோம்ஒர்க்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஸ்கூலில் தான் தினைக்கும் ஊருப்பட்ட ஹோம்ஒர்க்கை கொடுப்பாங்களே, போய் அதெல்லாம் பாருங்கள். நான் கிளம்புறேன், பாய். என்ன சரிக்கா, பாய். பார்த்து போங்க. வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுங்க. என்ன சரி சோனி, பாய். பூமாரி போகலாம் போ. பூமாரி என்ன அப்படியே யோசிச்சுட்டு இருக்க? ஒன்று தான் பூமாரி. அது ஒன்றும் இல்லை சோனி, ஒரு சின்ன யோசனை. அதுதான். என்ன யோசனை? வீட்டுக்கு போகிற ஐடியா இல்லையா என்ன? ஒன்றும் இல்லை, இந்த அக்ஷயாக்கா வீடுலாம் பெருசாக கட்டிட்டு நல்லா தானே இருக்காங்க. அவங்க தாத்தா மட்டும் போய் அங்கே இருக்காரு. இந்த ஆயா மட்டும் ஏன் தனியாக இங்கே இருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இது அந்த ஆயா வருவாங்க, இங்கேயே வெயிட் பண்ணு. ஒரு 6:30 போல் வருவாங்க. வந்த முடியும் கேட்டுட்டு வீட்டுக்கு வா. நான் கிளம்புறேன், பாய். என்ன சோனி? இல்லை நானும் வரேன், சும்மா கேட்டேன். வா போகலாம். மேக்ஸில் 2 சம்மு கொடுத்துருக்காங்க, ஒன்றும் தெரியல. நீ தான் சொல்லி தரணும், சீக்கிரமா வா. பாப்பா என்ன ருசி! எத்தனை நாளாவது இந்த பாவக்காய் இந்த மாதிரிலாம் சமைச்சி சாப்பிட்டு. பாவக்காவே வாயில் வைக்க மாட்டேன்றாளுங்க. வாங்கினா நம்ம மட்டும் தின்ன வேண்டியதாக இருக்குதுன்னு அதை வாங்குறதே கிடையாது. பிடிச்ச பொருளாக இருந்தாலும் நம்ம மட்டும் செஞ்சு சாப்பிட்றதா இருந்தால் எதுக்கு செய்கிறதுன்னு தோணுது. எதுவும் செஞ்சு சாப்பிட முடியுது கிடையாது. எல்லாம் அவளுங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட வேண்டியதாகுது. ஆனால் ஒன்று, உடம்புக்கு நல்ல நல்ல பொருள் எதுவுமே அவளுங்களுக்கு பிடிக்கிறதில்ல. என்னமோ லட்சுமி பாவக்காய் செஞ்சுக்கிறா. பூமாரி சதீஷ் எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க போல.
அதனால் செஞ்சுக்கிறாவ. இதுங்களா எங்கேருந்து இதெல்லாம் சாப்பிடுதுங்க, சிக்கன் நூடுல்ஸு மட்டன் நூடுல்ஸுன்ட்டு இல்லாதெல்லாம் சாப்பிடுதுங்க. உடம்புக்கு நல்லதை ஒன்றுத்தையும் சாப்பிட்றது கிடையாது. அம்மா கையில் சாப்பிட்டது மாதிரி இருக்குது இதை சாப்பிட்ட உடனே. என்னம்மா இன்னைக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க? மதியம் என்ன பண்ண? சாப்பிடலையா மதியம்? ஏண்டி மத்தியானம் சாப்பிட்டா இன்னைக்கு சாப்பிடக்கூடாதா? இல்லைம்மா, எப்பயும் இந்த டைமில் சாப்பிட மாட்டியே, அதனால் கேட்டேன். உன் வயிறு நீ செஞ்ச சாப்பிடு, எத்தனை வேலை வேணாலும் சாப்பிடு. சரி சரி, சத்யா அங்கே இருக்கா? அவள் எங்கே இருக்கா? மேலே தான் இருப்பா. 2 பேருக்கும் அக்கா தங்கச்சி ஒன்றா வேலை. மேலே உட்காந்து ஃபோன் நோண்டுறது தானே வேலை. எதுவுமே தெரியாத மாதிரி என்ன கேட்டா? சரி சரி, என்னம்மா சாப்பிட்ற? என்ன செஞ்சா? இப்போ எதனா செஞ்சா இல்லை காலை செஞ்சதேவா? நான் எதுவும் செய்யலை. பாவக்காய் சாம்பார் வேணுமா? ஐயா, பாவக்காய் சாம்பார் ஆச்சு. எனக்கு எதுக்கு, நீயே சாப்பிடு. மாடி ஆமாம், உடம்புக்கு நல்ல பொருளெல்லாம் சீ தான் சொல்லுவீங்க, உடம்புக்கு கெட்ட பொருளெல்லாம் வாங்கி வாயில் போட்டுப்பீங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் இந்த பாவக்காய் சாம்பார் தான். சாப்பிட்டா சாப்பிடுங்க, சாப்பிட கட்டி பட்னியாக கிடங்க. மம்மி, இன்னைக்கு நான் யார் முகத்தில் மூச்சுனே தெரியல, வந்ததுலேருந்து திட்டிகிட்டே இருக்கேன். காலையில் போகும்போது தான் திட்டி அமிச்சேன், தண்ணி பாட்டில் ஏதோ இங்கேயே வச்சிட்டேன்ட்டு. வந்தது உடனே எது கேட்டாலும் திட்டிகிட்டே இருக்கேன். பாவக்காய் சாம்பார் எப்பயும் நாங்கள்லாம் சாப்பிட மாட்டோன்னு செய்ய மாட்டோம்ல, பாவக்காவே வாங்க மாட்டோம்ல, இன்னைக்கு என்னாச்சு அதையே சமைச்சு வச்சு சாப்பிட்ணுன்னு சொல்கிறேன். அதான் என் தப்பு. வேணான்னு சொல்லும் போது சமைச்சு வச்சு சாப்பிட்டா சாப்பிடுங்க, சாப்பிட்டா கட்டிப்போங்கன்னு சொல்லியிருந்தா சாப்பிட்ருப்பேன். ஒன்றும் பிள்ளைங்களுக்கு பிடிச்சதா செஞ்சு வச்சு உங்களுக்கு வாய் ருசி தட்டி போச்சு. உடம்புக்கு நல்லது எதையும் சாப்பிட்றது கிடையாது. அதனால தான் ஒரு வழிக்கு வந்தேன். இதுக்கு மேலே எது எது உங்களுக்கு பிடிக்கலையோ அதை தான் செஞ்சு வைக்க போகிறேன். அப்போ தான் எல்லாத்தையும் சாப்பிடுவீங்க. நீங்கள் உங்களுக்கு பார்த்து பார்த்து செய்யவே தான் ஒரு பொருளை வேணாம், அது வேணாம், இது வேணான்றீங்க. இதுக்கு மேலே பொம்மைக்கிட்டே எதனா பேசினா நம்மளுக்கு அடி தான் விழுங்கம்முன்னு போயிடுவோம். ஹோம்ஒர்க் வேறு நிறைய இருக்குது, எதனா சாப்பிட்டு போய் எழுதலான்னு பார்த்தா இந்த அம்மா வேறு பாவக்காய் சாம்பார் செஞ்சு வச்சுக்கிது. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி எதனா வாங்கி சொல்லலான்னு பார்த்தாலும் நீ சிக்கன் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டதுக்காக காலைல பழுது சாப்பிடுன்ட்டு அவ்வளோ சண்டை போட்டாங்க. எது பண்ணாலும் பயமாக இருக்கே, பேசாமல் பட்னியாகவே பத்துப்போம், நம்மளுக்கு எதுவும் வேணாம். நம்ம ஏன் பட்னியாக படுக்கணும்? அப்பா தான் ஒரு டப்பா ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் வாங்கி வந்து வச்சிருக்காரு. அவ்வளோதான், அதில் ஒரு 2 பேக்கெட் எடுத்து சாப்பிட்டா வயிறு ரொம்பிட போகுது. அவ்வளோதான், கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவோம். பாவக்காய் சாம்பார் யாருக்கு வேணும்? அதிசயம் தெரியலையே, கூட பேசி சண்டை போடுவான்னு பார்த்தேன். பாவக்காய் சாம்பார் ஏன் வச்சுன்ட்டு அமைதியாக போகிறாளே, என்ன நல்ல காலம் தெரியலையே. மேலே போயிட்டு எப்படி இருந்தாலும் வருவா பருக்கியில். சோனி சோனி, என்னாச்சு உருன்னு போகிறா? என்ன வர இரு. எதுக்கு கூப்பிட்ட? என்னாச்சு வரும்போதே உருன்னு இருக்கியே? ஸ்கூலில் மேம் எதுனா திட்டினாங்களா? மேம் எதுக்கு என்ன திட்ட போகிறாங்க? நான் தான் எல்லா ஒர்க்கும் கரெக்டாக பண்ணிட்டேன். அப்புறம் ஏன் உருன்னு இருக்க? கீழே உட்காந்துன்னு இருக்காங்களே, நான் எப்போ வருவா திட்டலான்ட்டு காத்துக்கினேன். அவங்க கிட்ட தான் திட்டு வாங்கின்னு வரேன். ஓனி, அம்மா திட்டினாங்களா? எதுக்கு திட்டினாங்க? என்ன சிரிக்கிற பற்றி? எப்போ? சரி சொல்லு, என்னாச்சு, எதுக்கு திட்டினாங்க? பாவக்காய் சாம்பார் செஞ்சு வச்சுருக்காங்களா நைட்டு, எல்லாரும் அதை தான் சாப்பிட்ணுமாமே. உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சும் தான் அமைதியாக வந்து ஜாலியாக ஃபோனை பார்த்துட்டு இருக்கியா? சித்தி குத்து தான் அம்மா தான் செஞ்சு தான் சொல்லியிருக்காங்க போல். சோனி அதுக்கு தான் இவ்வளோ கோவமாக இருக்கா போலவே. பாவம் சோனி, தேவையில்லாமல் திட்டு வாங்கின்னு வரா. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டு என்னவோ யோசிச்சுன்னு இருக்க. சோனி, பாவக்காய் சாம்பார் அம்மா ஒன்றும் செய்யலை, சித்தி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை தான் அம்மாவுக்கு கொடுத்துருக்காங்க, அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு. அம்மா தான் இப்போலாம் பாவக்காவே வாங்கி சமைக்க தெரியல, அதனால் சித்தி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்படியா? நான் கூட பொம்மை தான் செஞ்சாங்களோன்னு நினச்சேன். கொடுத்தவங்க கொஞ்சமாக கொடுத்துருந்தா, நான் நிறைய கொடுத்துட்டாங்க போல். நைட்டுக்கு எல்லாரும் அதான் சாப்பிட்ணுன்னு வேறு சொல்லின்னு இருக்காங்க இந்த அம்மா. சோனி, அவங்க கொடுத்ததே கொஞ்சம் தான் கொடுத்தாங்க, அதை தான் அம்மா சாப்பிட்டுட்ருக்காங்க. இன்னும் எங்கே இருக்குது? அம்மா நைட்டுக்கு பூரி சுடுறேன்னு சொன்னாங்க. குருமாக்காக உருளைக்கிழங்குலாம் நான் வரும்போது தான் விசில் விட்டு வச்சுருந்தாங்க. நீ வந்தவுடனே எதனா கேட்டிருப்ப, அதனால தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனால் பொம்மைக்கு இவனை பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல, வந்தவுடனே என்னென்னலாம் சொல்லி வெறுப்பேற்றிச்சு தெரியுமா? இரேன் போயிட்டு வரேன், அம்மாக்கு இருக்கு. வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு, பத்துக்குன்னு தூங்கினா நல்லா தான் இருக்கும். இவளுங்களுக்கு வேற சப்பாத்தியை சுடணும், குருமாவை வைக்கணுமே. அம்மா, என்னடி பாவக்காய் சாம்பார் வேணுமா? ஆமாம்மா, பசி இருக்குது. நீ வேற அதை சாப்பிட்டா சாப்பிடலன்னா பட்னியாக பத்துக்கோ, நல்லா பசிக்குதுமா. சரி, அதையே கொடு, சாப்பிட்றேன். என்ன அதிசயம், வாயில் வச்சா கூட வேணான்னு துப்புவேன், நீ ஏன் வழியே வந்து கேட்குறியே? இல்லைம்மா, நீ அவ்வளோ தூரம் சொன்னல உடம்புக்கு நல்ல பொருள் சாப்பிட்ணும், உடம்புக்கு நல்ல பொருள் எதுவுமே சாப்பிட்றது கிடையாது நீங்கள், அப்படி இப்படின்னு திட்டினல. அதாம்மா நீ சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன், நீ சொன்னதெல்லாம் சரியாக தான் இருந்துச்சு, அதனால தான் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணிட்டேன். கொஞ்சம் போட்டு எடுத்துன்னு சாப்பிட்றேன், பசிக்குது. ஐயோ, பிள்ளை சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது இல்லையே, அது நான் ஒன்றும் செய்யலை மக்கா, உன் சித்தி தான் செஞ்சு கொடுத்தா, கொஞ்சம் போல தான் கொடுத்தா. இரு, நான் வேணா போய் கொஞ்சம் கேட்டு வாங்கி வரேன் உனக்கு.
நான் தான் நிறைய தான் கொடுத்தா, வேணாம் நான் மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு கொஞ்சமாக வாங்கிக்கினேன். நம்ம இந்த பொம்மையை போட்டு வாங்கலான்னு பார்த்தா பொம்மை நம்மளுக்கு ஊட்டி விட்டுரும் போயிடுது. மாமா சும்மா தான் கேட்டேன், ஆனால் நீ பழைய கில்லாடிமா. சித்தி செஞ்சதா நீ செஞ்சதா சொல்லி வந்த உடனே எவ்வளோ திட்டினேன். என்ன வந்த உடனே பாவக்காய் சாம்பாரான்னு கேட்டியே, உன்னையா சாப்பிட சொன்னேன், அதனால தான் சும்மா சொன்னேன் நான். சரி சரி, நீ சும்மா சொன்ன மாதிரி நானும் சும்மா தான் கேட்டேன். எனக்கு பாவக்காய் சாம்பார்லாம் ஒன்றும் வேணாம், பசிக்குது, நான் போய் படிச்சுன்னு இருக்கிறேன். பூரி வேணும், எனக்கு சப்பாத்திலாம் வேணாம். பூரியை சுட்டுட்டு குருமாவை வச்சுட்டு குரல் கொடுங்க, வந்து சாப்பிட்றேன். நிறைய ஒர்க் இருக்குது, பூ மாறி வரேன், நான் வந்தால் மேலே வர சொல்லுங்கள், உட்காந்து படிக்கிறேன். இவங்களுக்கு ரொம்ப திமிர் எடுத்து போச்சு. பிள்ளைங்க படிக்குதுன்ட்டு ஒரு வேலை வாங்காத விட்டது ஏன் தப்பாக போச்சு. ஓ, ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுற மாதிரி ஆர்டர் பண்ணிட்டு போய்ங்கிறா, பூரி வேணும் சப்பாத்தி வேணான்ட்டு. பெரியம்மா, அம்மாக்காவா உள்ளதா இருக்கவா? என்னம்மாக்கா, ஏதோ படிக்கணும், பூ மாறி வந்தால் வர சொல்லுன்னு சொன்னால் கையில் ஒன்றுமே இல்லாத வர ஒரு நோட்டு கூட. ஏம்மா, என் மேக்ஸ் நோட்டு சோனி தான் வச்சுருக்கா, அதனால தான் அப்படியே படிக்கலான்ட்டு வந்துட்டேன். அப்படியா, சரி சரி, மேலே வர சொன்னா பாருமாக்கா, போய் படிச்சுன்னு இருக்கேன். பெரியம்மா பூரியை சொல்லலான்ட்டு மாவு பேசி வச்சுருக்கேன், சுட்டுட்டு கூப்பிட்றேன், அப்புறம் சூடாக வந்து சாப்பிடுங்க என்ன. ஆ சரி பெரியம்மா. குமாரி பெரியம்மா, சதீஷ் எங்கம்மா? அவன் விளையாடுறேன்னு போனான் பெரியம்மா, இன்னும் வரல. அவருக்கு விளையாடுறதே பெருசாக போச்சு. சரி சரி, நீ போய் படிப்போ. உட்காந்து இருந்தால் நேரம் கொடுக்குறதுன்னு போயிடும், அப்புறம் இவ்வளோ வேற பசின்னு கற்றுவானுங்க. போய் கடை மாவெல்லாம் தந்து பிசைஞ்சு ஒரு 4 போல் சுடுவோம். நீ சொல்கிற ஐடியா கூட நல்லா தான் இருக்குது. நம்ம இந்த அஜய் பையன் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், 3 பேரும் செஞ்சு செய்யலாம். இந்த பையன் வெளியவே வர மாட்டேன்றானே, என்னடா பண்ணுறது? இருடா, இந்த வாட்டி தானே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறோம். எல்லா வீட்லையும் ஒரு 50 ரூபா போல் வாங்கி எல்லாத்தையும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அப்படியே ஒரு வீடாக போகும்போது அஜய் வீட்டுக்கும் போயிட்டு இந்த மாதிரி அவங்க அம்மா கிட்ட கேட்டு அவனையும் கூப்பிடுவோம். இந்த மாதிரி விநாயகர் சக்திக்கு செய்ய போகிறோம், அவனையும் கூட அனுப்புங்கன்ட்டு அவங்க அம்மா அனுப்பிடுவாங்க. என்ன சொல்கிற ஐடியா கூட நல்லா தாண்டா இருக்குது. அப்போனா நம்ம நாளைக்கே போகலாம், இப்போ வேணாம். ஏன்னா அந்த பையன் படிச்சுன்னு இருப்பான், இப்போ போய் டிஸ்டர்ப் பண்ணோம்னா கடுப்பாயிடுவாங்க. நாளைக்கு எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சாயந்தரமாக போகலாம், ஓகேவா? அஜய் கிட்ட காலைல ஸ்கூல்லேயே சொல்லிடலாம், அப்போ தான் அவன் ரெடியாக இருப்பான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட கண்டினியூ நீங்கள் பார்க்க விரும்புனீங்களா? முதல்ல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் எல்லாரும், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.